ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம ஜான் டன்னோட கனனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆத்தருடைய பயோகிராஃபி பார்த்துருவோம். ஸோ ஜான் டன் இதுதான் அவருடைய ஃபுல் நேம். ஸோ அவர் பிறந்தது 22 ஜனவரி 1572, இறந்தது 31 மார்ச் 1631. ஸோ இறந்ததும் சரி பிறந்ததும் லண்டனில் தான் பிறந்திருக்காரு, இறந்ததும் அங்கே தான். ஸோ ஆக்குபேஷன் வந்து பொயட்டாக, ப்ரீஸ்டாக, லாயராக இருந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி. ஸோ மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரிக்கு இவர் தான் ஃபாதர். ஸோ அவருடைய டைமில் இருந்த மற்ற பொயட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட், ரிச்சர்ட் கிராஷா, ஆண்ட்ரூ மார்வல் அண்ட் ஜான் கிளீவ்லண்ட். ஸோ இவங்களாம் தான் அதர் பொயட்ஸ், அதர் மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ். ஸோ கேனனைசேஷனை பற்றி பார்த்தோம்னா இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1633. லைன்ஸ் 45 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டான்ஸா வந்து 5 ஸ்டான்ஸா, ஈச் ஸ்டான்ஸா கேரிஸ் 9 லைன்ஸ். ஸோ ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ சிசிசிஏஏ. ஸோ ஃபஸ்ட் 1, 3, 4, 7 லைன் வந்து பென்டாமீட்டர்லையும், 2, 5, 6, 8 லைன் வந்து டெட்ராமீட்டர்லையும், ஸோ லாஸ்ட்டு 9th லைன் வந்து ட்ரைமீட்டர்லாம் எழுதியிருக்காரு. ஸோ ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டான்ஸா 1. So for God's sake hold your tongue and let me love, or chide my palsy or my gout. ஸோ போயட்டோட அந்த போயமோட நேமே கேனனைசேஷன். ஒரு ரிலிஜியஸ் டைட்டில் தான் கொடுத்துருக்காரு. கேனான் அப்படின்னா லிஸ்ட்டுன்னு அர்த்தம். கெனானிக்கல் புக்ஸ், கெனானிக்கல் ஆத்தர்ஸ் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆத்தர்ஸ், லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் கேனனைசேஷனுங்கிறது இட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் செயின்ட். கேனனைசேஷன்னாலே இட்ஸ் அ ப்ராசஸ் to declare someone as saint. It is a long process in Catholic Church to declare someone. ஸோ ஒருத்தங்களை வந்து செயின்ட்டாக நியமிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் அந்த கேனனைசேஷன். ஸோ டைட்டிலுக்கும் போயமுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா ஸோ டைட்டில் லுக்ஸ் லைக் இட் இஸ் லைக் அ ரிலீஜியஸ் போயம். வி பிலீவ் இட் இஸ் அ ரிலீஜியஸ் போயம், அப்படி தான் நினைப்போம். ஸோ மீ டு திங்க் லைக் தட். ஸோ ஐ டு திங்க் லைக் தட். நானும் அப்படி தான் நினச்சி படித்தேன். பட் இட் இஸ் நாட் அ ரிலிஜியஸ் போயம். ஸோ see the first line, for God's sake hold your tongue and let me love. ஸோ ஃபஸ்ட் லைனே தெளிவாக கிளியராக இட் ஷோஸ் இட் இஸ் நாட் அ ரிலிஜியஸ் போயம், இட் இஸ் அ செக்யூலர் போயம். கண்டிப்பாக ரிலிஜியஸ் போயமே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஃபார் காட்ஸ் சேக் ஹோல்ட் யுவர் டங் அண்ட் லெட் மீ லவ். ஸோ ஒரு போயமோட ஃபஸ்ட்டு லைனே ஒரு அப்ரப்ட் பிகினிங், அதாவது ஒரு ஷாக்கிங் பிகினிங், ஒரு அன்ஃப்ரெண்ட்லியான ஒரு பிகினிங், ஒரு ஃப்ரெண்ட்லி டோன்லே இல்லை. ஸோ இதுவே இட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி. மெட்டாஃபிசிக்கல் போயம்னாலே ஒரு அப்ரப்ட், ஒரு ஷாக்கிங் பிகினிங் இருக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் இன் த டோன் ஆஃப் கான்வர்சேஷன். நல்லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன் த பொயட்டிக் டிக்ஷன், இல்லை ஒரு மியூசிக்கல் டோனுங்கிறதே இல்லை. ஏதோ ஒரு கான்வர்சேஷனல் டோன், ஒரு ப்ரோஸ். இட் இஸ் லைக் அ ப்ரோஸ், பொயட்டிக் லைன்ஸ் மாதிரி இல்லை, ஒரு ப்ரோஸ் மாதிரி தான் இருக்குது. நல்லா ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். இட் இஸ் இன் அ கான்வர்சேஷன். ஒரு ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், தவிர ஏதோ பாடுற மாதிரியோ இல்லை ஒரு கவிதை நயத்தில் இருக்காது. ஒரு உரைநடை மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ அது ஒரு விஷயம். பொயட்டிக்கல் மெட்டாஃபிசிக்கல்னாலே இட் வில் பி இன் த ப்ரோ ஸ்டைல், கான்வர்சேஷனல் டோன் தான் இருக்கும், திரும்ப அப்ரப்ட் பிகினிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் வேர்ல்ட்லி லைஃப் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் ஃபஸ்ட் லைன் பாருங்கள், ஃபார் காட்ஸ் சேக் ஹோல்ட் யுவர் டங் அண்ட் லெட் மீ லவ். ஸோ காட் அண்ட் லவ், அதாவது அந்த நேரம் உள்ள மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் எல்லாருமே ஒரு ப்ரீஸ்டாக இல்லை ஒரு கிளர்ஜி மேனாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டூ வாட் ஐ சே, நெவர் டூ வாட் ஐ டூ. ஸோ அதுதான் மெட்டாஃபிசிக்கல்னாலே அதுதான். சரியா? ஸோ ஓகே, நம்ம போயத்துக்குள்ளே போகலாம். ரொம்ப இதை பற்றி பேச வேண்டாம். ஸோ மெட்டாஃபிசிக்கல்னால் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஃபார் காட்ஸ் சேக் ஹோல்ட் யுவர் டங் அண்ட் லெட் மீ லவ், ஆர் chide my palsy or my gout. So here the speaker is asking his friend to shut his mouth, right? So that he will love. Instead if he want to tell something, அவர் ஏதாவது சொல்லணும்னா ப்ளீஸ் chide my palsy. Chide means verbally attack, criticize. ஸோ என்னோட பால்சி, என்னோட வீக்னஸ், என்னோட பேரலிசிஸ். ஸோ he had a paralysis. ஸோ அதை கிண்டல் பண்ணு. ஆர் மை கவுட்னா ஜாயிண்ட் பெயின்ஸ். ஸோ யூ கேன் டாக் அபவுட் மை வீக்னஸ், யூ கேன் மேக் ஃபன் ஆஃப் மை வீக்னஸ், பட் நெவர் ப்ரிவெண்ட் மீ ஃப்ரம் லவ் அப்படிங்கிறது தான் இதில் அந்த ஸ்பீக்கர் சொல்கிறார்.
my 5 grey hairs are ruined fortune float. So he is saying என்னோடைய வீக்னஸ் பற்றி பேசு இல்லை என்னுடைய கிரே ஹேர். ஸோ ஹியர் கிரே ஹேர் ரெஃபர்ஸ் ஐ திங்க் த ஸ்பீக்கர் இஸ் ஓல்டு ஹியர். சரியா? ஸோ அவருடைய என்னோட கிரே ஹேர்ஸை பற்றி பேசு, இல்லைன்னா என்னுடைய ruined fortune. ஸோ financially is not good. So you can talk about my fortune but never prevent me from love. Right? So okay. With wealth your state, with your mind with odds improve, take your course, get you a place, observe his honor or his grace, or the king's real or his stamped face, contemplate what you will approve, so you will let me love. ஸோ செகண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து சஜஷன்ஸ் நிறையா கொடுக்குறாரு. ஸோ ப்ளீஸ் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் இன் ஆர்ட்ஸில் உன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணு, டெவலப் யுவர் ஸ்டேட், டேக் யூ அ கோர்ஸ், ஏதாவது இப்போ எடுத்து படி, லேர்ன் சம்திங், கெட் யூ அ பிளேஸ். Otherwise please look at the honor means judge, my honor சொல்லுவோம்ல. ஸோ judge or his grace. ஸோ இல்லை டியூக்ஸ், ஜட்ஜையோ டியூக்கையோ இல்லையோ கிங்கையோ, ஸோ அவங்கள பாரு, லுக் அட் தம். ஆர் his stamped face, இல்லை அவங்களுடைய ஃபேஸ் which is stamped in the காயினில் இருக்கிற அந்த ஃபேஸனால் பாரு. திங்க் ஓவர் இட், கண்டம்ப்ளேட்னா திங்கிங் ஓவர், திங்க் ஓவர் இட், டூ something to build yourself, right? But never resist me from love, right? From love making. லவ்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து என்னைய என்ன பண்ணாத, என்னை தடுக்காத. டோன்ட் ரெசிஸ்ட் ஆர் டோன்ட் அப்போஸ் மீ, ரைட்? ஸோ அந்த தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்கிறார். ஸோ ஓகே, செகண்ட் ஸ்டான்ஸா 2. Alas, who is injured by my love? What merchant's ships have my sighs drowned? Who says my tears have overflowed his ground? When did my cold a forward spring remove? When did the heats which my veins fill add one more to the plaguey bill? Soldiers find wars and lawyers find out still litigious men, which quarrels move, though she and I do love. Alas. So again regretful பேசுறார். So who is injured? So who was injured by my love? யார் அப்படி பெருசாக இன்ஜூர் ஆகிட்டா என்னோட லவ்வால்? ஸோ நாங்கள் நானும் என்னோட லேடி லவ் பண்ணுறதுல வாட் ஹேப்பன் டு திஸ் வேர்ல்ட்? டஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட்? டஸ் திஸ் வேர்ல்ட் கெட் அஃபெக்டட் அப்படின்னு கேட்குறாரு. சரியா? ஸோ இந்த வேர்ல்டு எதுவும் அஃபெக்ட் ஆகிடுச்சா? ஸோ மர்ச்சன்ட் ஷிப் எதுவும் என்னோட சைஸ், பொதுவாக லவ்வர்ஸ்னாலே நிறைய பெருமூச்சு வாங்குவாங்க. ஸோ என்னோட சைஸ் வந்து மர்ச்சன்ட் ஷிப்பை கவுத்திருச்சா, இல்லை என்னோட டியர்ஸ், ஸோ நார்மலாக லவ்னாலே தே வில் அழுவாங்க. ஸோ தேவையில்லாமல் இர்ரேஷ்னல் பிஹேவியர்ஸ் லவ்வர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அழுவுற என்னுடைய கண்ணீர் யாரோடைய கிரவுண்டையாவது நிரப்பிச்சா, ஸோ வெதர் இட் is overflowed his ground. When did my cold forward spring? When did the heats when my veins? ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ பொதுவாக லவ்ங்கிறது கோல்டு அண்ட் ஹீட் ரெண்டும் சேர்ந்தது தான் லவ். ஸோ என்னுடைய கோல்டு ஏதாவது சீசன் அஃபெக்ட் பண்ணிச்சா? டஸ் இட் அஃபெக்ட் எனி சீசன்? டஸ் இட் ரிமூவ் த ஸ்ப்ரிங்? ஆர் when did the heat what my veins fill add one more to the plaguey bill? பிளேகினா ஸோ பிளேக்கில் நிறைய பேர் அந்த நேரம் இறந்தாங்க. ஸோ என்னுடைய ஹீட்டு அந்த மாதிரி பிளேக்கில் இன்னும் எவனையாவது கொண்டுச்சா? ஸோ வாட் does anything happens because of my love? He is asking. So soldiers find wars and lawyers find out still litigious men. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சோல்ஜர்ஸ் இன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு வார் இருக்குது, they are paid. சரியா? லாயர்ஸும் என்ன, தே ஆர் பிஸி வித் தேர் ஒர்க்ஸ், தே ஆர் பிஸி வித் தேர் கேசஸ். லிட்டிஜியஸ் மென்னாஸ் த பீப்புள் ஹூ ஃபைல் கேசஸ், அவங்களும் பிஸியாக இருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தேர் ஓன் ஜாப். திஸ் வேர்ல்ட் இஸ் மூவிங் ஸ்மூத்லி. ஸோ வை கான்ட் வி லவ்? ஸோ எங்களுடைய லவ், ஈவன் தோ வி டூ லவ், இட் டசன்ட் அஃபெக்ட்ஸ் அதர்ஸ். வேறு யாரையும் அதை அஃபெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதான் தேர்ட் ஸ்டான்ஸா 2. So can stanza 3 பார்ப்போம். So call us what you will, we are made such by love, call her one, me another fly. So whatever you want us to call, you can call, we will accept it, right? எப்படி கூப்பிடணும்னு நினைக்கையோ கூப்பிடலாம். call me and my lady love as a fly. It may be a house fly or firefly,
firefly it gives light to this world, right, at night. ஸோ அதே மாதிரி ஸோ we lovers are giving light அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஹவுஸ் ஃப்ளை எடுத்துக்கிட்டோம்னா the house fly it is a common insect, right? So similarly love is a common emotion. ஸோ அதனால் ஸோ அவங்கள வந்து ஸோ ப்ளீஸ் காலர்ஸ் அஸ் ஃப்ளை, எங்களை ஃப்ளைன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சில கிரிட்டிக்ஸ் ஃப்ளை இல்லை அது ஸ்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லைன்னு அப்படின்னா கன்னிங்னு அர்த்தம். ஸோ லவ்வர்ஸ் கேன் பி கால்ட் அஸ் ஃப்ளை ஆர் ஸ்லை. ஓகே, ஸோ வி ஆர் டேப்பர்ஸ் டூ. ஸோ ஸ்பீக்கர் சொல்கிறாரு நாங்கள் வந்து ஒரு கேண்டில்ஸ், வி ஆர் கேண்டில்ஸ். டேப்பர்ஸ் மீன்ஸ் கேண்டில்ஸ். ஸோ வி வில் டை. The candle is giving light and it dies. Similarly we are also dying for love. We are self-sacrificing ourselves அப்படின்னு சொல்லி சொல்கிறார். And we winners find the eagle and the dove. So here the speaker is saying so her lady love was dove and he as eagle. So அவரை ஈகிளுக்கும் அவர் லேடி லவ்வை டவுக்கும் கம்பேர் பண்ணுறார். The phoenix riddle had more wit by us, we two being one or it. So next phoenixோட தன்னை கம்பேர் பண்ணுறாரு. ஃபீனிக்ஸ் போனோம், அது ஒரு மித்தாலஜிக்கல் பேர்ட். ஸோ அரேபியாவில் தான் அதோட ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். இட் லிவ்ஸ் இன் அரேபியா. அது மட்டும் இல்லாமல் அது ஹெர்மோஃபோடைட், அதாவது ஒரு போத் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், ஃபீமேல் அண்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கிற ஒரு அனிமல், ஒரு பூ, அதெல்லாம் ஹெர்மோஃபோடைட்னு சொல்லுவோம். ஸோ ஃபீனிக்ஸ் இஸ் ஆல்சோ லைக் தட். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா we both are united or combined as one body. சரியா? ஃபீனிக்ஸ் ஒரே பறவை தான், அதில் ஆண் பெண்ணுன்னு கிடையாது, ஒரே பறவை. அதே மாதிரி தான் we both are as one அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். So to one neutral thing both sexes fit, we die and rise the same and prove mysterious by this love. ஸோ எப்படி ஃபீனிக்ஸ் வந்து அப்படி ஆஷஸாக ஃபயர் ஆகி, ஸோ ஆஷஸ் ஆகி திரும்ப ஆஷஸ்லேருந்து திரும்ப ரைஸ் ஆகுமோ, அதே மாதிரி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி the love is getting raised, right? So love is transcending death. டெத்தை ஓவர் கம் பண்ணி we win over death அப்படிங்கிறது தான் சொல்கிறார் ஸ்டான்ஸா 3ல. ஸோ ஓகே, ஸ்டான்ஸா 4, we can die by it if not live by love. So what he is saying, so ஒன்று வாழ்ந்தா லவ்வர்ஸாக வாழ்வோம், இல்லை செத்தாலும் we will die as lovers. And if unfit for tombs and hearse our legend be, it will be fit for verse. Okay, our body, so they are saying that poet live speaker என்ன சொல்றாரு, we are mortals, we are ordinary human beings, right? Our body or our love may not unfit for tombs and hearse. ஸோ சவப்பெட்டிக்கோ இல்லை வண்டி, அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போகிற வண்டிக்கோ நாங்கள் வந்து அன்ஃபிட்டாக இருக்கலாம், பட் அவர் லவ் வில் பி ஃபிட் ஃபார் வேர்ஸ். It can be written as a verse. So he is saying, if no piece of chronicle we prove, so our history may find no place for us. Chronicles may find no place for us, but definitely we will have a place in literature, in sonnet. அதான் சொல்ல வர, we will build in sonnets pretty rooms. As well a well-wrought urn becomes the greatest ashes as half-acre tombs, and by these hymns all shall approve as canonized for love. So what he is saying, all shall approve us. So in the hymns, in the story, in the love of poetry, in the poetry vandu it will be sung as a hymns, right? And we will be canonized by this story, by this poetry. இந்த poetry வந்து எங்களை canonize பண்ணுது. So we are canonized as a saint for the religion of love. Religion, loveங்கிற ஒரு ரிலிஜனுக்கு we are the saint அப்படிங்கிற மாதிரி stanza 4ல சொல்கிறார். So okay, last stanza. And thus invoke us, you whom reverent love made one another's hermitage. So future generation, lovers of the future, they are invoking us. So lovers, future generations வந்து they are invoking, they are calling us, they are invoking, they are praying to us. They are consider our love as hermitage. So both the speaker and his lady love, and their love is considered as hermitage, right? You to whom love was peace. The future generation சொல்றாங்க, ஸோ உங்களுடைய love, your love is a true love.
it is considered as peace, but nowadays loves are rage, violent. It is filled with all bad things, right? So they are asking to teach us how to love. They are the future generations are saying, your love is the pattern, please tell us the pattern of your love. Please, your love is the model for us, right? The coming age, your love is the model, right? அந்த லவ்வை வந்து சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி இந்த போயத்தை வந்து முடிக்கிறாங்க. So okay, this is all about canonization. So okay, we can see in the next video with a new lesson. Thank you.